So good afternoon students. So today class I am going to explain some ecosystem. For example, forest ecosystem, river ecosystem, ocean ecosystem. So let's see one by one. So first one is a forest ecosystem. So forest ecosystem means ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிரமிட்ஸ் ஆஃப் பயோமாஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ பயோமாஸ் அப்படிங்கிறது த மெட்டீரியல் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் லிவிங் திங்ஸ் விச் இஸ் யூஸ்டு ஃபார் எனர்ஜி. ஓகேவா? ஸோ நம்ம பிரமிட்ஸ் ஆஃப் பயோமாஸ் லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ டாப் டு பாட்டம் பார்க்கும்போது அந்த லிவிங் திங்ஸோட அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா குவான்டிட்டி வந்து மேலேருந்து கீழே போகும்போது என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம பாட்டத்துலேருந்து மேலே பார்ப்போம். ஸோ பாட்டம் பார்க்கும்போது ப்ரொடியூசர்ஸ் தட் இஸ் அ ட்ரீ. ஸோ ஃபாரஸ்ட்னாலே நமக்கு என்ன இருக்கும், நிறைய ட்ரீஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதோட பயோமாஸ் கண்டென்ட்டும் அந்த இடத்துல நமக்கு லார்ஜாக தான் இருக்கும். ஸோ பாட்டம் டு டாப் போக போக நமக்கு அந்த பயோமாஸோட லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரி எனர்ஜியுமே மூவ்ஸ் ஃப்ரம் பாட்டம் டு டாப் போகும்போது என்ன ஆகும், நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது. சரியா? So the forest ecosystem is based on the biomass. So the biomass level decreases from lower tropic level to the higher tropic level because the trees, the producers are maximum in the forest, so which contribute a huge biomass. So you go to next tropic level, that is herbivores. For example, insects and birds, that quantity is less compared to the producers. So what is the next level? That is a carnivores. For example, snakes and foxes. This quantity also decreased from bottom to top. So last level பார்க்கும்போது last tropic level, that is a tertiary consumer. For example, snakes and tigers. ஸோ அப்போது அதோட பயோமாஸ் லெவல் என்ன உனக்கு ரொம்ப ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஸோ the biomass represents the number of individual organism present at each tropic level. ஸோ ஒவ்வொரு tropic levelலையும் எவ்வளோ number of organism present ஆகிருக்குங்கிறது நம்ம அந்த பிரமிட்ஸ்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எக்கோசிஸ்டம், கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம். ஸோ இங்கே வந்து ப்ரொடியூசர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி கிராஸஸ். ஸோ கிராஸஸோட நம்பர் சைஸ் எல்லாமே எப்படி இருக்கும், லார்ஜராக தான் இருக்கும், லைக் ட்ரீஸ் மாதிரியே தான். ஸோ திஸ் இஸ் கிராஸஸ் ஆக்குப்பை த ஃபஸ்ட்டு ட்ராபிக் லெவல், தட் இஸ் லோயர் ட்ராபிக் லெவல். ஸோ இதுலேயுமே கன்சியூமர்ஸ் இருக்கும், ப்ரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்சரி கன்சியூமர்ஸ் இருக்கும். ஸோ ப்ரைமரி கன்சியூமர் பார்த்தோம் அப்படின்னா ஹெர்பிவோர்ஸ், பிகாஸ் இட் eats only plants or grasses. So for example, rat, which is the second tropic level. So grasses ஓட கம்பேர் பண்ணும்போது ரேட்டோட லெவல் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ரேட்ஸ் வந்து லோயர் when compared to grasses. ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்டரி கன்சியூமர், தட் இஸ் கார்னிவோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னேக். ஸோ ரேட்டோட கிராஸோட கம்பேர் பண்ணும்போது ஸ்னேக்கோட நம்பர்ஸ் வந்து வெரி வெரி லோ. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் ஒன் வந்து டெர்ஷரி கன்சியூமர். ஃபார் எக்ஸாம்பிள் ஈகிள். மற்ற லெவலோட கம்பேர் பண்ணும்போது ஈகிளோட நம்பர்ஸும் வெரி வெரி லெஸ் தான். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம். ஸோ எல்லாமே சிமிலராக தான் நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டமை வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ வாட் இஸ் அ ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம்? இட் கண்டைன்ஸ் டால் ட்ரீஸ் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். திஸ் இஸ் த ஒரு ஹோம் ஃபார் ட்ரீஸ், அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். ஸோ இந்த நம்ம ஃபாரஸ்ட்டை வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா இட் மெயின்டைன் த ரெயின்ஃபால். ஓகே. ஸோ இன் வேர்ல்டு வைட் த 40% ஆஃப் த ஃபாரஸ்ட் இஸ் ஆக்குபைட் இன் த லேண்ட் ஏரியா. In India, 90% of the total land area is occupied by forest. So next types of forest ecosystem. So based on the climate conditions, it can be classified into 5 types. So one is tropical rainforest, second one is tropical deciduous forest, third one is tropical shrub forest, fourth one is temperate rainforest, fifth one is temperate deciduous forest. ஸோ இங்கே டெக்ஸ்ட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ பவர் பாயிண்ட் அனுப்பும்போது அதில் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாட் இஸ் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரோபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ எந்த இடத்துல அந்த ஃபாரஸ்ட் வந்து இருக்கோ ஸோ அந்த இடத்த, அந்த பிளேஸை டிபெண்ட் பண்ணி நம்ம 5 டைப்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம்.
ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் விச் இஸ் ஃபவுண்ட் இன் நியர் த ஈக்குவேட்டர். ஸோ நியர் த ஈக்குவேட்டரில் இருக்கும்போது அது வந்து ஹை டெம்பரேச்சர் தான் க்ரியேட் பண்ணும். ஸோ விச் இஸ் கேரக்டரைஸ்டு பை ஹை டெம்பரேச்சர். ஸோ அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து இருக்கிற ட்ரீஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ராட் லீஃப் ட்ரீஸாக இருக்கும், லைக் தேக் அந்த மாதிரி. ஸோ அதேமாதிரி அனிமல்ஸ் லயன், டைகர், மங்கி இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ செகண்ட் ஒன் இஸ் ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். ஸோ டெசிடியஸ் மீன்ஸ் இலையுதிர் காடுகள், ஓகேவா. ஸோ டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது இலையுதிர் காடுகள். ஸோ இது வந்து ஈக்குவேட்டர்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஸோ இட் இஸ் ஃபவுண்ட் லிட்டில் அவே ஃப்ரம் த ஈக்குவேட்டர் விச் இஸ் கேரக்டரைஸ்டு பை வார்ம் climate and rain is only during monsoon. So it have different types of deciduous trees like maple, oak and hickory, and animals like deer, fox, rabbit and rat. So third one is tropical shrub forest which is characterized by dry climate and it contains small deciduous trees and shrubs. ஒரு புதர் மாதிரி இருக்கும். ஸோ லைக் மேப்பிள், ஓக் அண்ட் கிக்கரி. அதே மாதிரி அனிமல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டீர், ஃபாக்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் டெம்பரேட் ரெயின் ஃபாரஸ்ட். They are found in temperate areas with adequate rainfall which is characterized by coniferous trees like pine, firs, redwood அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அனிமல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா squirrels, fox, cats, bear etc. These are present in temperate rainforest. Fifth one is temperate deciduous forest. ஸோ இதில் வந்து டெம்பரேச்சர் வந்து மாட்ரேட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ப்ராட் லீவ்ஸ் ட்ரீஸ் லைக் ஓக், hickory and animals like deer, fox, bear etc. they are present in temperate deciduous forest. So what are the characteristics of forest ecosystem? ஸோ இந்த ஃபாரஸ்ட்னால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒரு டெம்பரேச்சர் வந்து வார்மாகவே மெயின்டைன் ஆகிட்ருக்கும். ஸோ ஃபாரஸ்ட் ஆர் characterized by warm temperature and adequate rainfall. ஸோ இது ரெண்டு மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா which makes the generation of number of ponds and lakes and it also maintain the climate and rainfall. And already I said forest is the home for animals and birds. So it supports many wild animals for straying or living and also protect biodiversity. So what is biodiversity? ஸோ இப்போது நிறைய பேர்ட்ஸ் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது, ட்ரீஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கம்யூனிட்டின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பல்வகை உயிரினங்கள் வந்து அந்த காட்டில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதை தான் நம்ம பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஃபாரஸ்ட் சப்போர்ட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் த பயோடைவர்சிட்டி. ஸோ அதேமாதிரி அதோட சாயில் பார்த்தோம் அப்படின்னா விச் இஸ் ரிச் இன் ஆர்கானிக் மேட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ் விச் சப்போர்ட் த க்ரோத் ஆஃப் ட்ரீஸ். தென் த லைட் பெனிட்ரேஷன் இஸ் வெரி வெரி புவர் இன் ஃபாரஸ்ட். So the conversion of organic matter into nutrients is very fast. So next, structure and function of forest ecosystem. So structure அப்படிங்கிறது அதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ தட் இஸ் அ ஸ்ட்ரக்சர்னு அதை சொல்லலாம். ஸோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது அந்த காம்போனன்ட்ஸ் வந்து என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது. சப்போஸ் பிளான்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா it involves in the photosynthesis. Suppose வேறு பாக்டீரியா அண்ட் ஃபங்கை அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா it involves in the decomposition, ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் வந்து ரெண்டு டைப்பாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒன்று வந்து ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ், another ஒன் இஸ் அ பயோட்டிக் காம்போனன்ட்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். ஏபயோட்டிக் அப்படிங்கிறது டெம்பரேச்சர், லைட், ரெயின்ஃபால், மினரல்ஸ் இது எல்லாமே என்னது ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ். ஸோ த ஏபயோட்டிக் காம்போனன்ட்ஸ் ஆர் இட் மேபி இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம் which is found in the soil and atmosphere. So in addition to minerals, the occurrence of litter is characteristic feature of majority of forest. ஸோ லிட்டர் அப்படிங்கிறது அந்த குப்பை மாதிரி. ஸோ நான் காடுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய லீவ்ஸ் வந்து இருக்கும், விழுந்திருக்கும். அதேமாதிரி நிறைய டெட் அனிமல்ஸோ பேர்ட்ஸ் அதாவது டெட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதுவுமே அதில் டீகம்போஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நியூட்ரியன்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும், ஓகேவா. ஸோ இன் அடிஷன் டு மினரல்ஸ் த அக்கரன்ஸ் ஆஃப் லிட்டர் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பயோட்டிக் காம்போனன்ட்ஸ். ஸோ எப்போவுமே பயோட்டிக் காம்போனன்ட்ஸை 3 டைப்ஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன் இஸ் அ ப்ரொடியூசர், செகண்ட் ஒன் இஸ் அ கன்சியூமர், தேர்ட் ஒன் இஸ் அ டீகம்போசர்.
ஸோ ப்ரொடியூசர்ஸ் அப்படிங்கிறது என்னது, பிளான்ட் மட்டும்தான் எப்போவுமே ப்ரொடியூசர்ஸ். ஸோ இட் அப்சார்ப்ஸ் த சன்லைட் அண்ட் இன்வால்வ் இன் த ஃபோட்டோசிந்தசிஸ் டு ப்ரொடியூஸ் ஃபுட். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீஸ், ஸ்hrubs இது எல்லாமே என்னது, ப்ரொடியூசர்ஸ் தான். ஸோ செகண்ட் ஒன் இஸ் த கன்சியூமர். ஸோ நமக்கு தெரியும், ஸோ ப்ரைமரி கன்சியூமர் அப்படிங்கிறது ஹெர்பிவோர். ஸோ மற்ற செகண்டரி அண்ட் டெர்ஷரி போது அது எல்லாமே என்னது, கார்னிவோர்ஸில் வந்துடும். ஸோ ப்ரைமரி கன்சியூமர் தட் இஸ் கால்ட் அஸ் ஹெர்பிவோர்ஸ். ஸோ இது வந்து ஃபுட்டுக்கு வந்து பிளான்ட்டை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ant, ஃப்ளைஸ், இன்செக்ட்ஸ், மைஸ் இது எல்லாமே. ஸோ செகண்ட் வந்து செகண்டரி கன்சியூமர் தட் இஸ் அ ப்ரைமரி கார்னிவோர். ஸோ விச் டைரெக்ட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹெர்பிவோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் snake, bats, fox, etc. So last one is tertiary consumer which is depends on the primary carnivores for their food. For example tiger, lion அந்த மாதிரி. So last one is decomposer. So decomposer அப்படிங்கிறது ஒரு dead plant இல்லை அனிமலில் வந்து டீகம்போஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு ஏஜென்ட் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. ஸோ நம்ம ட்ராபிக்கல் ரீஜியனில் வந்து இந்த டீகம்போஷன் ரேட் பார்த்தோம் அப்படின்னா ஹையராக இருக்கும் when compared to temperate forest. This is the food chain of temperate deciduous forest. So this diagram is clearly shows first one is a producer. So it absorbs the light from sun to produce a food. So first one is a primary consumer that is herbivore which eats the producer. So secondary consumer is omnivore, so which is which eats herbivores. ஸோ டெர்ஷரி கன்சியூமர் இஸ் கார்னிவோர், அதாவது ஸ்னேக் இருக்குது. ஸோ அந்த ஸ்னேக் வந்து அந்த மவுஸை சாப்பிடும். அதேமாதிரி ஃபைனலாக என்ன இருக்குது, ஈகிள் இருக்குது. ஸோ அந்த ஈகிள் வந்து எதை சாப்பிடும், அந்த ஸ்னேக்கை வந்து சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி ஃபுட் செயின் வந்து போயிட்டே தான் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக அந்த அனிமல்ஸ் வந்து என்ன ஆகும், ஒரு ஸ்டேஜில் வந்து டெட் ஆகும். ஸோ டெட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது டீகம்போஸ் ஆகும் பை பாக்டீரியாஸ் அண்ட் ஃபங்கைஸ். ஸோ அப்படி டீகம்போஸ் ஆகும்போது அதில் உள்ள நியூட்ரியன்ஸ் என்ன ஆகும், எகெயின் இட் கோஸ் டு producers. So this is the food chain. In the forest. So next grassland ecosystem. So இதே நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். So grassland occupies the earth surface about 20%. So in addition to trees and shrubs, so grasses-உம் additional தான் present ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி லிமிட்டட் கிராஸிங்காக இருந்தால் மட்டும்தான் it helps to improve the protection of the grassland. ஸோ இப்போ ஓவர் கிராஸிங் இருந்துச்சு அப்படின்னா it leads to desertification. ஸோ அந்த லெவல் வந்து மாடரேட்டாக இருக்கணும். ஸோ இருந்தால் மட்டும்தான் அந்த கிராஸிங் லெவல் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஓவராக அந்த கிராஸிங் பண்ணும்போது the grass ecosystem is changes to desert. Okay, so next types of grassland ecosystem. So it also depends upon the climate condition. It can be classified into 3 types: tropical, temperate and polar grasslands. So what is the features of different types of grassland? So first one is a tropical grassland which is found near the border of tropical rainforest, which is characterized by very high temperature and moderate rainfall, that is a 40 to 100 centimeter. So this type of grassland is known as savanna type. So savanna type means, ஸோ இந்த பிக்சரில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ட்ரீஸ்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா? ஸோ அதே மாதிரி லைட்டோட பெனிட்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நிறைய தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் லேண்ட் வந்து சாவனா டைப்னு சொல்லலாம். ஸோ இட் கண்டைன் டால் கிராஸஸ் வித் scattered shrubs and stunted trees and animals like zebras, giraffe and antelopes, etc. So next one is a temperate grassland which is found in the center of the continents and oil sloped hills, which is characterized by very cold winter and hot summer. So third one is polar grassland.
So polar grassland, it is found in the Arctic polar region, which is characterized by severe cold and strong winds along with ice and snow. In summer, some plants are grow. They have animals like Arctic wolf, weasel and Arctic fox. ஸோ இந்த பனியாக இருக்கும் சரியா, அதை தான் நம்ம போலார்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் திஸ் கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம்? So the plain land is occupied by grasses, that is create the grassland ecosystem. This soil is very rich in nutrients and organic matter. It has a very tall grass. It is a ideal place for grazing animals. And rainfall பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து low or uneven rainfall வந்து இருக்கும். So next, structure and functions of the grassland ecosystem. ஸோ இதுவுமே ரெண்டு டைப்பாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் மீன்ஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த abiotic and biotic. ஸோ abiotic means it is the inorganic or organic substances. Here the nutrients such as hydrogen, oxygen, phosphorus, sulfur, nitrogen, these are the abiotic components which is occur from carbon dioxide, carbon, nitrate, phosphate and sulfates. ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு 3 சைக்கிள் பார்த்துருப்போம் இல்லையா, கார்பன் சைக்கிள், பாஸ்பரஸ் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள். ஸோ அந்த சைக்கிள் வந்து நம்ம அட்மாஸ்பியரில் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்போது இட் கெட் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் திஸ் சைக்கிள். ஸோ செகண்ட் ஒன் இஸ் பயோட்டிக். ஸோ இதுவுமே 3 டைப்பாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க, ப்ரொடியூசர், கன்சியூமர் அண்ட் டீகம்போசர். ஸோ இங்கே வந்து ப்ரொடியூசர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிராசஸ், ஷ்ரப்ஸ், இது ரெண்டும் நமக்கு ப்ரொடியூசர்ஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி கன்சியூமர்ஸ் வந்து அந்த கிராஸஸ்லாம் எது சாப்பிடும்? கவுஸ், கோட், பஃபலோஸ் இதெல்லாம் தான் சாப்பிடும். ஸோ தீஸ் ஆர் த ப்ரைமரி கன்சியூமர்ஸ். ஸோ செகண்டரி கன்சியூமர்ஸ், டெர்ஷரி கன்சியூமர்ஸ் ஆல்ரெடி நம்ம ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டத்தில் பார்த்த மாதிரியே தான். அதேமாதிரி லாஸ்ட் ஒன் இஸ் டீகம்போசர்ஸ், எக்ஸாம்பிள் ஃபங்கை அண்ட் பாக்டீரியா. So this is the food chain of grassland ecosystem. So first we see the producers, that is grasses and plants, which is eaten by grasshopper. This is the first consumer, which is eaten by frog, which is eaten by snake, which is eaten by eagle. So this is the grassland ecosystem. So this is the grassland food web. So next one is a desert ecosystem. So desert ecosystem is, it is present as 35% of our world land area. So rainfall பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து it is very less rainfall தான். So which is less than 25 centimeter rainfall is possible in desert ecosystem. And also the atmosphere is very dry. Okay, so types. So it can be classified into 3 types based on the climatic conditions: tropical desert, temperate desert and cold desert. So tropical desert, it is found in Africa and Rajasthan. So in Africa Sahara desert are there, in Rajasthan Thar desert is there. So inge vandu only few species are growing and wind blow and sand dunes are very common in desert area. So second one is temperate desert, which is found in South California. So Majve desert, which is characterized by very hot summer and very winter time. So next one is a cold desert, which is found in China. For example Gobi desert, which is characterized by cold winters and summers. So desert னு எடுத்தாலுமே அதோட climatic conditions எப்படி இருக்கும் அப்படின்னா சம்மரில் வந்து very ஹாட்டாக இருக்கும். அது மாதிரி வின்டர் சீசனில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கூலாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த climatic conditions of desert. ஸோ நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டெசர்ட் எக்கோசிஸ்டம். ஸோ அந்த டெசர்ட் எக்கோசிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கிற ஏரும் ட்ரையாக தான் இருக்கும். அதேமாதிரி climate is too hot. So the annual rainfall is less than 25 centimeter. So the soil is very poor in nutrients and organic matter and vegetation is poor. ஸோ நம்ம அக்ரிகல்ச்சர் வந்து அந்த டெசர்ட்டில் வந்து பண்ண முடியாது. பிகாஸ் டெசர்ட்டில் வந்து பிளான்ட்டோட குவான்டிட்டி வந்து ரொம்ப லெஸ் தான். ஸோ அப்போ அந்த சாயிலில் இருக்கிற நியூட்ரியன்ஸும் ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்கும். அதேமாதிரி ஆர்கானிக் மேட்டரும் லெஸ்ஸாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த டெசர்ட் சிஸ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் abiotic. So temperature, rainfall, sunlight, these are the abiotic components.
the temperature is very high and the rainfall is very low. So nutrient cycling பார்த்தோம் அப்படின்னா it is very very less in a desert ecosystem. So next biotic. So it can be classified into producer, consumer, decomposers. Okay. So this is the ecosystem of food chain of desert ecosystem. ஸோ இங்கே எல்லாமே எப்படி இருக்குன்னா சக்குலண்ட் டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆர் மோர் அண்ட் மோர் அவைலபிள். ஸோ அந்த ஆலோவேரா, சப்பாத்திக்களி, ஸோ அந்த மாதிரி பிளான்ட்ஸ் வந்து இட்ஸ் அவைலபிள் இன் டெசர்ட். ஸோ தீஸ் ஆர் த ப்ரொடியூசர்ஸ். ஸோ மற்ற நமக்கே தெரியும் கன்சியூமர்ஸ், அதுக்கப்புறம் டீகம்போசர்ஸ். So this is the food web of desert ecosystem. So next one is aquatic ecosystem. So aquat means water body. So the aquatic ecosystem deals with the water bodies. The major type of organism found in aquatic environments are determined by the water salinity. So the water oda saline பொறுத்து it can be classified into two types, fresh water and salt water. So freshwater life zones are ponds, streams, lake and rivers. Saltwater life zone means ocean and estuaries. So this is the picture of estuaries. ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ இந்த ரிவர் வந்து ஓஷனில் கலக்கிறத பற்றி அந்த ஏரியா தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், estuaries அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு we see the freshwater ecosystem. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து pond. ஸோ ஃபாண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஃப்ரெஷ் வாட்டர் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம். ஸோ இந்த இடத்துல வாட்டர் வந்து ஸ்டாக்னன்ட் அப்படிங்கிறது தேங்கி இருக்கும். ஒரு குளம் இருக்குது அப்படின்னா அதில் எப்போவுமே வாட்டர் வந்து தேங்கி தான் இருக்கும். ஸோ எந்த சீசனில் வந்து அதில் வாட்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ரெய்னி சீசனில். ஸோ மற்ற டைமில் அது வந்து ட்ரை ஆகிரும் அந்த பாண்ட் வந்து. ஸோ இட் ரிசீவ்ஸ் எனஃப் வாட்டர் டியூரிங் ரெய்னி சீசன். அப்போ அந்த பாண்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஆல்கே இருக்கும், அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் இருக்கும், இன்செக்ட், ஃபிஷஸ் அண்ட் பேர்ட்ஸ்லாம் அந்த பாண்ட் எக்கோசிஸ்டத்தில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ்? இட் இஸ் அ டெம்ப்ரரி. ஸோ ஒன்லி ரெய்னி சீசன் இல்லாட்டி வாட்டர் சோர்ஸஸ் வந்து ஏதாவது அங்கே வந்தால் மட்டும்தான் அந்த பாண்டில் வந்து வாட்டர் வந்து பாசிபிள். ஸோ அப்படி இல்லைன்னா இருக்காது. ஸோ இட் இஸ் நாட் அ பெர்மனண்ட் ஒன், இட் இஸ் அ டெம்ப்ரரி, இட் இஸ் அ ஒன்லி சீசனல். ஓகே. ஸோ இட் இஸ் அ ஸ்டாக்னன்ட் ஃப்ரெஷ் வாட்டர் பாடி அண்ட் இட் கெட்ஸ் ஈஸிலி பொல்யூட்டட் because it is a limited amount of water. So next is structure and function of pond ecosystem. So already நம்ம பார்த்தது தான். ஸோ abiotic and biotic. ஸோ abiotic means temperature, light like that. Biotic means producer. ஸோ இங்கே வந்து ப்ரொடியூசர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து பைட்டோபிளாங்டன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ phytoplankton means it is a microscopic aquatic plants which is floating in a water surface. So for example ஒரு லோட்டஸ் மாதிரி, ஸோ ஆல்கே அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா ஸோ அது வந்து வாட்டரில் மேலே என்ன ஆகும், ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாமே பைட்டோபிளாங்டன் தான். ஸோ இந்த பாண்ட் எக்கோசிஸ்டத்தில் அதுதான் ப்ரொடியூசர்ஸ். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து கன்சியூமர். ஸோ கன்சியூமர் வாட்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா zooplankton. ஸோ zooplankton அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் புரோட்டோசோவா, ரொம்ப ரொம்ப ஸ்மால் ஃபிஷ், ஃப்ளாக்லெட்டே. ஸோ இது எல்லாமே என்ன, அது உனக்கு ப்ரைமரி கன்சியூமர். ஸோ குட்டி குட்டியாக மைக்ரோஸ்கோபிக் அனிமல்ஸ் இருக்கிறது எல்லாமே என்னது ப்ரைமரி கன்சியூமர். ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்டரி கன்சியூமர். ஸோ அதை விட கொஞ்சம் பெரிய வாட்டர் பீட்டில்ஸாக இருக்கலாம், அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க ஃபிஷ்ஷாக இருக்கலாம். ஸோ அது எல்லாமே செகண்டரி கன்சியூமர். ஸோ டெர்ஷரி கன்சியூமர் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஃபிஷ், ஸோ லார்ஜ் ஃபிஷ் லைக் கேம் ஃபிஷ் அந்த மாதிரி. ஏன்னா ஃபிஷ் தான் உனக்கு அக்வா சிஸ்டத்தில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் அந்த இடத்துல கன்சியூமர்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு டீகம்போசர்ஸ். ஸோ திஸ் இஸ் அ ஃபுட் செயின் ஆஃப் பாண்ட். So next lake ecosystem. So lakes are large natural shallow water bodies. So shallow water bodies means ஸோ அந்த ஃப்ரெஷ் வாட்டர் வந்து ஒரு லேயராக மேலே மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் லேக்கில். ஸோ அதுதான் நம்ம ஷாலோ வாட்டர் பாடிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ
ஸோ அதில் சர்ஃபேஸில் மட்டும் நமக்கு ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் வந்து இருக்கும். ஸோ விச் இஸ் யூஸ்டு ஃபார் வேரியஸ் பர்பஸஸ். ஸோ இதுக்கு சோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெயின்ஃபால், மெல்டிங் ஸ்னோ அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், தீஸ் ஆர் த சோர்ஸ் ஆஃப் லேக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் லேக்ஸ். ஸோ இதில் 4 டைப்ஸ் ஆஃப் லேக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆலிகோட்ரோபிக். ஸோ ஆலிகோட்ரோபிக் லேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரியன்ட் கண்டென்ட் அதோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் யூட்ரோஃபிக் லேக்ஸ். ஸோ விச் இஸ் ஓவர் நரிஷ்டு பை நியூட்ரியன்ஸ். ஸோ நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ் கண்டென்ட் வந்து அந்த லேக்கில் ரொம்ப ஹையராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிஸ்ட்ரோஃபிக் லேக்ஸ். த pH is very very low and it's a high cumic content and it is a brown water. So volcanic lakes. Volcanic lakes means it is a receive the water from magma after volcanic. இந்த குழம்பு மாதிரி எரிமலை வெடிச்சதுக்கப்புறம் ஒரு குழம்பு மாதிரி வரும் இல்லையா, ஸோ அதுதான் மேக்மா அப்படின்றோம். ஸோ விச் இஸ் ப்ரொடியூஸ்டு volcanic lake. ஸோ நெக்ஸ்ட்டு ஜோன் ஆஃப் லேக். ஸோ ஒரு லேக் எடுத்துகிறோம் அப்படின்னா அதில் லேயர் பை லேயராக இருக்கும். ஸோ அந்த ஜோனை வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட டெப்த்து, டிஸ்டன்ஸ், எவ்வளோ ஆழத்தில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அந்த டெப்த்தை பொறுத்து 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் அ லிட்டரல் ஜோன். திஸ் இஸ் த டாப் லேயர் ஆஃப் லேக். ஸோ இட் ஹேஸ் அ ஷாலோ வாட்டர். ஸோ நெக்ஸ்ட் லெனட்டிக் ஜோன். இட் இஸ் அ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லிட்டரல் ஜோன். ஸோ இங்கே வந்து லைட் பெனிட்ரேஷன் வந்து கொஞ்சம் ஹையராகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரீஃபண்டல் ஷோன். திஸ் இஸ் அ டீப் ஓப்பன் வாட்டர். அந்த இடத்துல வாட்டர் பார்க்கும்போது கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ லாஸ்ட் ஒன் வந்து பென்திக் ஜோன் விச் இஸ் ஃபவுண்ட் இன் த அட் த பாட்டம் ஆஃப் த லேக். ஸோ திஸ் இஸ் அ பிக்சர் ரெப்ரசன்டேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது இன்னும் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோட்டிங் வாட்டர், அந்த மேலே இருக்க சர்ஃபேஸ் வாட்டர் தான் அந்த லிட்டரல் ஜோன். ஸோ அதுக்கு கொஞ்சம் கீழே போனோம் அப்படின்னா லெம்னட்டிக் ஜோன். ஸோ அதுக்கும் கீழே யூஃபோட்டிக் ஜோன். ஸோ கடைசியாக இருக்கிறது பென்திக் ஜோன். ஸோ வாட் இஸ் த கேரக்டரிஸ்டிக்? ஸோ லேக் எக்கோசிஸ்டத்தோட கேரக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இட் இஸ் அ ஷாலோ ஃப்ரெஷ் வாட்டர் பாடி. ஸோ லேக்லேயுமே நமக்கு ஃப்ரெஷ் வாட்டர் வந்து கிடைக்கும். ஸோ பட் மேலே மட்டும் ஒரு லேயர் மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். It is a permanent water body with large water resources. It helps to irrigation and drinking. So next structure and function of lake ecosystem. So இதுமே 2 டைப்பாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம், abiotic and biotic. ஸோ abiotic mean temperature, light, proteins. அதே மாதிரி inorganic substances they are called as abiotic components. So biotic means producer, consumer and decomposers. ஸோ இங்கே ப்ரொடியூசர் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் க்ரீன் பிளான்ட்ஸ், அதேமாதிரி பைட்டோ பிளாங்டன், அம்பிபியஸ் பிளான்ட்ஸ், அது எல்லாமே என்னது இந்த இடத்துல ப்ரொடியூசர்ஸ். அதேமாதிரி கன்சியூமர் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து உனக்கு ப்ரோட்டோசோவாஸ், ஃபிஷ்ஷஸ் இதெல்லாம் தான் இங்கே இந்த இடத்துல நமக்கு கன்சியூமர். ஏன்னா அக்வான்னு எடுத்தாலே இதெல்லாம் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ லாஸ்ட் ஒன் வந்து டீகம்போசர்ஸ். இட் இஸ் டீகம்போஸ் த டெட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. So this is the lake ecosystem. So next river or stream ecosystem. It is a running water. So river நாலே அது வந்து water வந்து ரன்னிங்கில் தான் இருக்கும். So it is a running water of a stream. It is usually well oxygenated because it easily absorbs oxygen from the air. So the DO level of that water is very very high. So the number of animals are low in river or stream. So next characteristic of river or stream. So it is a fresh water and free flowing water system. It has high DO content and it also has a large amount of nutrients. So next structure and functions of a river ecosystem. So first one is a abiotic. So river, light, temperature, substance, inorganic substance or organic substance, these are all called as a abiotic. So next biotic means it is also aqua system. So the producers are phytoplankton, algae, water grasses. These are the producers in river ecosystem. What is the consumer?
ஸோ நம்ம ரிவர்னு எடுத்துக்கிட்டால் அதில் நமக்கு வந்து ஸ்னைல்ஸ் ஃபிஷ்ஷஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், வாட்டர் இன்செக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ப்ரைமரி கன்சியூமர்ஸ் அப்படிங்கிறது வாட்டர் இன்செக்ட்ஸ், ஸ்னைல்ஸ், ஃபிஷ்ஷஸ், அதே மாதிரி பேர்ட்ஸ் நிறைய வரும் ரிவருக்கு. ஸோ இது எல்லாமே நமக்கு கன்சியூமர்ஸ் தான். அதே மாதிரி டீகம்போசர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியா அண்ட் ஃபங்கஸ் ஆர் டீகம்போசர்ஸ். ஸோ திஸ் இஸ் த ரிவர் எக்கோசிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட்டு சால்ட் வாட்டர் எக்கோசிஸ்டம். ஸோ சால்ட் வாட்டர்னால அது வந்து ஓஷன் தான். ஸோ ஓஷன் ஆர் மரைன் எக்கோசிஸ்டம். ஸோ 2/3 ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ் இஸ் ஆக்குபைட் பை ஓஷன். ஸோ அதே மாதிரி இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இட் சப்ளை த மினரல்ஸ் அண்ட் ஹியூஜ் வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ட்ரக்ஸ். இட் ஆல்சோ ப்ரொவைட் லாட் ஆஃப் மினரல்ஸ், அயன், மெக்னீஷியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ திஸ் இஸ் த ஓஷன் எக்கோசிஸ்டம். ஸோ இதுலேயுமே 2 ஜோன் இருக்குது ஓஷன்லேயுமே. ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் அ ஹோஸ்டல் ஜோன், செகண்ட் ஒன் இஸ் அ ஓப்பன் சி. ஸோ ஹோஸ்டல் ஜோன் அப்படிங்கிறது இட் இஸ் அ ரிலேட்டிவ்லி வார்ம் அண்ட் நியூட்ரியன்ட் ரிச் ஷாலோ வாட்டர். It has high primary productivity because of high nutrients and sunlight. So next one is the open sea. It is a deeper part of the ocean. So it is vertically divided into the 3 regions. ஸோ ஹோஸ்டல் ஜோன் அப்படிங்கிறது அந்த லேண்டுக்கும் அந்த ஓஷன் வாட்டருக்கும் இன் பிட்வீன் இருக்க அந்த லேண்ட் ஏரியா தான் நம்ம ஹோஸ்டல் ஜோன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஓப்பன் சீ அப்படிங்கிறது நம்ம சீக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அந்த மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த டெப்த்தை பொறுத்து நம்ம 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் அ யூஃபோட்டிக் ஜோன். இட் இஸ் சர்ஃபேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இட் ரிசீவ்ஸ் த abundance of light and shows high photosynthetic. And the second one is bathyal zone. It receives dim light and is usually geologically active. Third one is abyssal zone. It is a very very dark zone. So this is a picture representation. So this is the coastal area. So you see the open sea. So first 0 to 100 meter இருக்கிறது வந்து யூஃபோட்டிக் zone. So next 200 to 1500 அந்த zone வந்து bathyal zone. So below 2000, so sorry 2000 to 10,000, above 2000 போகும்போது it is a abyssal zone. So characteristics of ozone ecosystem. So it is a ozone எடுத்துட்டாலுமே அதோட surface area வந்து very very large. So it occupies a very large surface area with saline water. அதே மாதிரி இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ், ஷிப் and submarine can sail in ocean. So commercial activities ku ocean is used and it is rich in biodiversity and it maintain the temperature. So next structure and function of ecosystem. So abiotic and biotic. So what is the abiotic? Temperature, light, inorganic nutrients, these are abiotic. அதே மாதிரி biotic components. ஸோ ப்ரொடியூசர்ஸ் வந்து இங்கே வந்து பைட்டோபிளாங்க்டன் தான். பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் யூனிசெல்லுலர் ஆர்கே, மரைன் பிளான்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சீவீட்ஸ், குளோரோஃபைசில்லா, ஃபயோஃபைசியே. ஸோ தீஸ் ஆர் த ப்ரொடியூசர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இஸ் த கன்சியூமர்ஸ். ஸோ இங்கே வந்து ஃபிஷ்ஷஸ் தான் என்னது உனக்கு கன்சியூமர்ஸ். ஸோ அந்த சின்ன சின்ன ஃபிஷ், அதே மாதிரி லார்ஜ் ஃபிஷ், அதை டிபெண்ட் பண்ணி நம்ம ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். ஸோ ஹியர் ஃபிஷ்ஷஸ் ஆர் த கன்சியூமர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டீகம்போசர்ஸ். தே டீகம்போஸ் த டெட் ஆர்கானிக் மேட்டர், எக்ஸாம்பிள் பாக்டீரியா அண்ட் சம் ஃபங்கைஸ். ஸோ திஸ் இஸ் த ecosystem ஆஃப் marine ecosystem. So this is the ocean ecosystem. So first producers, that is a one-celled life system, and second shrimp like creatures, இந்த இறால் மாதிரி இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மால் ஃபிஷ். ஸோ அதுக்கு அடுத்து கொஞ்சம் பெரிய ஃபிஷ். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து அது அடுத்த கன்சியூமர் டியூனா ஃபிஷ். ஸோ ஃபைனலாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஃபிஷ், ஷார்க் மாதிரி இருக்கிறது டெர்ஷரி கன்சியூமர். ஸோ திஸ் இஸ் த
ozone food chain of ozone ecosystem. So this is also ecosystem of ocean. So next, Eustarin ecosystem. So it is a partially enclosed coastal area. இங்கே வந்து ஃப்ரெஷ் வாட்டரும் சீ வாட்டரும் என்ன ஆகும், ஒரு ஏரியாவில் வந்து மிக்ஸ் ஆகும். ஓகே, ஸோ இதோட இந்த பிளேஸ் வந்து எப்போ அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா டைடல் ஆக்ஷனால் மேக்ஸிமம் ஸ்ட்ராங்காக அஃபெக்ட் ஆகும். ஸோ இட் ஹேஸ் ஜென்ரலி abundant of nutrients. It is very very useful to our human beings because of high food potential. So we need to protect this estuarious environment. So next characteristics, it is a transition zone which are strongly affected by tides of the sea. So they may water characteristic or periodical change. So this is the meaning is, so salinity பார்க்கும்போது ஸோ சம்மரில் வந்து ஹையராகவும் வின்டரில் வந்து லோயராகவும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த வாட்டர் கேரக்டரிஸ்டிக். ஸோ இது வந்து பீரியடுக்காக என்ன ஆகும், அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் டிபெண்ட் பண்ணி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதேமாதிரி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஏபயாட்டிக் அண்ட் பயாட்டிக். ஸோ இங்கே வந்து பைட்டோ பிளாங்க்டன்ஸ், கிராஷஸ், சீவீட்ஸ் இது எல்லாமே நமக்கு வந்து பயோட்டிக் ப்ரொடியூசர்ஸில் வந்துடும். அதே மாதிரி கன்சியூமர்ஸ் பார்த்தோம்னா வேஸ்ட்டு, ஸ்க்ராப்ஸ், சீ பேர்ட்ஸ், ஸ்மால் ஃபிஷ்ஷஸ் அது எல்லாமே கன்சியூமர். ஸோ டீகம்போசர் வந்து பாக்டீரியாஸ் அண்டு ஃபங்கைஸ். ஸோ திஸ் இஸ் த எக்கோசிஸ்டம் ஆஃப் ஈஸ்டோரின் எக்கோசிஸ்டம். ஓகே, ஸோ நம்ம நிறைய எக்கோசிஸ்டம் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாமே வாட்டரை பேஸ் பண்ணி மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அனதர் ஒன் வந்து ஃபாரஸ்ட். ஓகே, ஸோ எல்லாமே நம்ம இதில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா அதில் என்னென்ன ப்ரெசண்ட் ஆகிருக்குன்னு பார்த்துருப்போம். அடுத்து வந்து காம்பனண்ட்ஸ் தான். ஸோ எல்லாத்துலேயுமே 2 டைப் ஆஃப் காம்பனண்ட்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும், ஏபயாட்டிக் அண்ட் பயாட்டிக். அதே மாதிரி பயாட்டிக்கில் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக ப்ரெசண்ட் ஆகிருக்கும், ப்ரொடியூசர், கன்சியூமர்ஸ் அண்ட் டீகம்போசர்ஸ். ஸோ என்னென்ன ப்ரெசண்ட் ஆகிருக்கும் அந்த லிவிங் திங்ஸ் மட்டும்தான் லிட்டில் பிட் டிஃபர் ஆகும், மற்றபடி எல்லா கான்செப்டும் சேம் தான். ஓகேவா? Okay students, thank you.